ஏதோ ஓப்பனான மியூட்லேயே இருக்குது. அது மற்றெல்லாம் வந்து வருது, அது வரமாட்டேங்குது. மஞ்சளாம்மா வணக்கம். கண்ணன் வணக்கம் சார். வணக்கம். ஷாம்லாம்மா வணக்கம். திருச்சிற்றம்பலங்க. திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். இன்னும் நண்பர்கள் வருவாங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமா? சரி சரி. சிற்றம்பலம். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணார்புதக்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவனே செல்வர்களே, என்னுடைய அன்பிற்கனிய மாணவ செல்வர் ரமணாவுடைய வழிகாட்டுதல் பேரில் திருமுறைகளையும் சித்தாந்தங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்கின்ற ஆர்வ உடையவர்களுக்கு அடியேனும் சிலவற்றை உங்களோடு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அந்த வகையில் திருவாசக கீர்த்தி திருஅகவலிலே அவர் சொல்லுகின்ற திருவிளையாடல்களை எல்லாம் புராணங்களிலே பார்க்கலாம் என்றுதான் இப்ப ஓரளவு வேதத்துக்கு பொருள் சொன்னது, ஆகம கருத்துக்கள், அதனாலே வலைவீசிய படலம், அது தொடர்பாக இருக்கிற வலைவீசிய படலம், இவற்றையெல்லாம் பார்த்திருக்கிறோம். அடுத்து கீர்த்தி திருஅகவல்ல மாணிக்கவாசகர் தமக்கு செய்த திருவிளையாடல்கள் என்று அது சிலவற்றை சொல்லுகிறார் என்று நான் முதலில் குறிக்க சொன்னேன். இதெல்லாம் மாணிக்கவாசகருக்கு உரியவை என்று சொன்னேன். அந்த மாணிக்கவாசகருக்கு உரியவதில் குருந்த மரத்தின் கீழே இருந்து திருப்பெருந்துறையை ஆட்கொண்டது, குதிரை வாடகனாக அவர் பாண்டி நாட்டுக்கு வந்தது, ஈர்த்தி என்னை ஆட்கொண்டார் என்று அவர் பாடுவது போல அங்கே உபதேசம் செய்து அவரை மாணவராக ஏற்றுக்கொண்டது, பின்னாலே நரியை பரியாக்கி பரியை நரியாக்கினார் என்ற விஷயம், திருவாதூரிலே பாடச்சிலம்பு காட்டியது, உத்தரகோசமங்கையிலே வித்தக கோலம் காட்டியது என்று அவருடைய பாடலையே திருவாசகத்திலேயே கூட பின்னாலே கழுக்குன்றம் சொல்றார் இல்லையா, திருக்கழுக்குன்றம், அங்கே கூட கணக்கிலா திருக்கோலம் காட்டினாய் என்று சொல்றார். உரையாசிரியர் அதற்கு அங்கே காட்டியது கூட ஞானாசிரிய கோலம்தான் என்று உரை எழுதுகிறார்கள். கணக்கிலா திருக்கோலம் காட்டினாய் என்றால் பெருமாள் எத்தனையோ கோலம் உடையவன், ஆனால் மாணிக்கவாசகருக்கு ஞானாசிரியனாக வந்ததாலே இந்த ஞானாசிரிய கோலத்தை கடுக்குன்றிலேயும் காட்டினான் என்பது போல உரை எழுதுறாங்க. அதனால் இவையெல்லாம் மாணிக்கவாசகரோடு சம்பந்தப்பட்ட செய்திகள். அதில் முக்கியமாக நான் சொன்னது, பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டது மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற திருவிளையாடல்தானே தவிர மாணிக்கவாசகருக்காக செய்ததல்ல. பிட்டுவாடிக்கு வந்திக்காக செய்த திருவிளையாடல் அது. வந்திக்கு புத்தி தர வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக செய்தது. அதை வியந்து பாடுகிறார். ஏன்னா கீர்த்தி தகவல்ல, கீர்த்தி தகவல் மட்டுமல்ல, திருவாசல் பல இடங்கள்ல பெருமான் எப்படியெல்லாம் அடியவளுக்கு பல்வேறு வகையிலே அருள் புரிந்திருக்கிறான் என்பதை ஆங்காங்கே சொல்லுகிறார். கெடுக்குண்டத்துல கூட இயக்கிமார்களுக்கெல்லாம் எண்குணம் செய்தான் என்று பாடுறார். அதனால இப்ப நாம பார்ப்பது நரியை பரியாக்கியும் பரிய நரியாக்கிறார் இல்லையா, அந்த விஷயங்களை நாம பார்க்கணும். திரு மாணிக்கவாசகரை பற்றி சொல்ற சிறந்த புராணம், அதிலே திருவிளையாடல் புராணத்திலையும் பார்க்கணும், நம்பி திருவிளையாடலும் சில பாடல்களை பார்க்கலாம். சிவா லீலார்ணவம் ரொம்ப அருமையான வடமொழி நூல் அது. அந்த வடமொழி நூல் தான் சில விஷயங்களை புதுசாக சொல்றாரு. அதையும் நம்ம திருவிளையாடல் புராணத்தில் சொல்லாத விஷயம் அது. இங்கே ஒரு குறிப்பு வருது, இதுலேயும் வருது. அதில் ரொம்ப அழகாக வடமொழியாக இருக்கிறதுனால வடமொழியில் சில நயங்களை சொல்லி பெருமான் நரியை பரியாக்கிய செய்தியெல்லாம் அங்கே சொல்றார். அந்த செய்தி நாம் இதோடு சேர்த்து சொல்லலாம். அந்த பகுதி வரும்பொழுது நம்ம சொல்லலாம்.
இப்பொழுது நாம் முதல் தான் தொடங்கி இருக்கிறோம். வாதவூரரின் உபதேசித்த படலத்துல அவர் என்ன செய்கிறார் என்பதை முதல்ல சொல்றார். எனக்கு ஒரு 11 பாட்டு பார்த்த ஞாபகம். அதுல 13வது பாட்டுல வேத ஆகம சென்னையில் விளைபொருள் அபேதம் வேதமாகிய பிணக்கருத்து இருட்பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதால். பரஞ்சோதி முனிவர் வைதிக செய்வதா இருக்கிறதுனால இந்த வைதிக முறையிலும் சிலவற்றை சொல்லுகிறார். வேத பொருளுக்கும் ஆகம பொருளுக்கும் வேறுபாடு கிடையாது, அபேதம். அதை எடுத்து சொல்லுகின்ற குரு எப்பொழுது வரப்போகிறான். வேதாகம பொருளுக்கெல்லாம் ஐயம் தீர்த்து வேத பொருளும் ஆகம பொருளும் ஒன்றுதான். வேதம் ஆகம சென்னி. ஆகம சென்னி என்றால் ஆகமத்தினுடைய முடிவு ஆகமாந்தம், வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம், ஆகமத்தினுடைய முடிவு ஆகமாந்தம். சென்னி என்றால் இறுதி பாகம், தலைப்பாகம். அது வேதத்தினுடைய சென்னி என்றால் வேத சிரஸ் என்பார்கள் வடமொழியில. வேத சிரஸ் என்று சொன்னால் அவையெல்லாம் உபநிடதங்கள். வேதாந்தம் என்றால் உபநிடதம். வேதங்களை படிப்பது வேறு, அவருடைய பிரிவாக உபநிடதங்களை படிப்பது என்பது வேறு. அந்த உபநிடதங்களில் இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் சித்தாந்த பார்வையிலும் விளக்கி இருக்கிறார்கள். வேதத்தினுடைய முடிவுதான் அது. வேதாந்தம் என்றது வேதத்தினுடைய முடிவுதான். உபநிடதம் ஞானகாண்டம் வேதத்தினுடைய ஞானகாண்டம் தான். ஆனால் அதை சித்தாந்த பார்வையோடும் விளக்கி இருக்கிறார்கள். அதேபோல ஆகமாந்தம், ஆகமனுக்குள்ள பொருள் என்ன, இது அபேதம் பேதம் என்று கருதுகின்ற அந்த மாறுபாட்டை எல்லாம் நீக்கி இருள் பிணி அவிழ்த்துகின்றார். தன்னுடைய அறியாமை நீக்கி தெளிவை தருகின்ற குரு எப்பொழுது வரப்போகிறான் என்றுதான் மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்து கொண்டு அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அமைச்சு தொழிலை விருப்பம் கிடையாது. அதனால் எப்பொழுது பெருமான் குருவாக வரப்போகிறார் என்று நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும். என்னையும் யார் என்று சொல்லணும். மாணிக்கவாசகர் பாடுறார், நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்று ஒரு பாடுறார் இல்லையா. அதனால என்னை அறிவிக்கணும், தன்னை அறிவிக்கணும் பெருமான் முதல்ல, அப்புறம் என்னை அறிவிக்கணும். சிவஞானபுரத்துல ரமணா சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு, தன்னை உணர வேண்டும் என்று வரும். தன்னை உணர்ந்து அப்புறம் தலைவனை உணரணும் வரும். தன்னை என்பதற்கு அந்த சொல்லுல ரெண்டா பிரிக்கிறோம். மொத்தமா சொன்னா தன்னை என்றால் தன்னை என்னை என்று அர்த்தம். தன் ஐ என்று பிரிக்கணும்னா தலைவன் அர்த்தம். தன்னையும் தன் ஐயையும், ஐயனா தலைவன், தன்னையும் தலைவரையும் அறிவிக்கின்ற ஒரு குருநாதன். குருநாதன் வந்தாதான் தெளிவு. எத்தனையோ நூல்களை படித்தாலும் தெளிவு கிடையாது. பின்னால இவர் கூட மேற்கோள் காட்டார் என்று ஞாபகம். அதாவது சாத்திரத்தை ஓதினவருக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாக்கினலம் வந்துருமேன்னார். எவ்வளவோ சாத்திரங்களை படிக்கலாம், அதெல்லாம் எது போல என்றால் தெளிவு கிடையாது. ஏனென்றால் அது கடல் நீரை குடிப்பது போல. கடல் நீரை குடித்தால், ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தால் தாகம் தெரியுமான்னு கேட்கிறார். நல்ல தண்ணி குடித்தாலும் தாகம் தெரியும். கடல் தண்ணீரை குடித்தால் தாகம் தணியாதது போல கடல் போன்ற வேத ஆகமங்களை எல்லாம் கற்றால், சாத்திரங்களை கற்றால் உங்களுக்கு தெளிவு வராது. எனவே அதற்கு ஒரு ஞான குரு வேண்டும். அவர்தான் தெளிவுபடுத்துகிறார், சிறப்பாக உபதேசம் செய்வார். இந்த பொருளுக்கு என்ன அர்த்தம், இதனுடைய உட்பொருள் என்ன, இது என்ன, விரிவுரையாக என்ன சொல்லலாம் என்றெல்லாம் விளக்குகின்ற ஞானகுரு வந்தால்தான் நமக்கெல்லாம் தெளிவு வரும். அதனால்தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், திருநாமம் செப்பல், திருவார்த்தை கேட்டல் என்றெல்லாம் சொன்னார் திருமூலர். அதனால் இருள்பிணி அவிழ்ச்சி என்றால் அறியாமை. ஆணவத்தினாலே வருகின்ற அந்த அறியாமையை நீக்கி எனக்கு ஞானத்தை போதிக்கின்ற குரு எப்பொழுது வருவான், வருவது எப்பொழுதால் என்று அவர் கேட்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கிறார் மாணிக்க வாசகர். அந்த நேரத்தில் அதை ஒரு பாட்டு இவரே பாடுறார். கரவிலாட பேரம்பிற்கு எளிவருவான், அதாவது கரப்பவர் நெஞ்சிலே அவன் மறைவான். அதாவது வஞ்சனை உள்ளவருடைய நெஞ்சத்திலே அவன் பெருமான் இருக்க மாட்டான். எவ்வளவு பாடியிருக்காங்க ஞான சம்பந்தர். கல்லா நெஞ்சில்
வில்லார் ஈசன். கல்லாதருடைய நெஞ்சத்திலே பெருமான் இருக்க மாட்டான் ஞானசம்பந்தர் சொன்னது. அப்புறம் கரவாடு மண்ணெஞ்சாருக்கு அரியன், கரவாடு மண்ணெஞ்சிற்கு அரியானார், கரவிலார்பால் விரவாடும் பெருமானார் அப்பெருமான். எனவே நெஞ்சத்திலே வஞ்சனை இருக்கக்கூடாது, போலித்தனம் இருக்கக்கூடாது பெருமான் வருவதற்கு. சொல்றார், கரவிலாத பேரன்பிற்கு எளிவருவான், எளிவரும் கருணை குறவன். கருணையாக இருக்கின்ற குரு குரவனார் அருள் இன்றி, குரவனார் அருள் இன்றி இக்கொடியவெம் பாசம் புறையில் கேள்வியால் கடப்பது. வெறும் கேட்டுக்கொண்டே இருப்பது, படிப்பது கேட்பது என்பதனால கிடையாது. அதெல்லாம் எது போல என்றால், கடலை கையால நீந்துவது போல. சாத்திரங்களை படித்தும் அந்த சாத்திரங்களுடைய விரிவுரை எல்லாம் கேட்டும் பாசம் நீங்குமா? கொடியவெம் பாசம் நீங்குமா என்றால் நீங்காது. அது எது போல என்றால், கைகளினாலே கடலை கடப்பது எவ்வளவு கடினமோ அது போல. ஆனால் ஒரு குரு வந்தால், குரவனார் அருள் இருந்தால், புறையில் கேள்வியால் கடப்பது புனையினால் அன்றி உறவு நீர்க்கடல் கரங்கொடு நீந்துவது ஒக்கும். குரு வந்து விட்டால் அது மரக்கலம் போல, தெப்பம் போல. புனை கப்பல்ல கடலை போலாம் இல்லையா, அது எப்படி எளிமையா போயிடுறோம், தண்ணீர் கூட படாம, அது போல போகலாம். ஆனால் குரவனார் இல்லை என்றால் கைகளால் நீந்தி கடலை கடப்பது போல நமக்கு அந்த பாசம் நீங்காது என்று சொல்றார். சொல்லிட்டு அதனால் என்று வாதவூரர், வாதவூர் மறையவர் இன்ப வீடு எய்த, வாதவூர் மறைவர் வந்தனர் தானே, மாணிக்கவாசகர் அந்தனர் தானே என்ற வாதவூர் மறையவர் இன்ப வீடு எய்தி துன்றும் ஆசையால் வீடு பேறு பெற வேண்டும் என்ற ஆசை ஒரு. ஆனால் என்னாச்சு, தொடக்குண்டு சுருதி ஆகமனூர் ஒன்று கேள்வியோர் வருந்தொரும் உணர்ந்தவர் இடைத்தாம் சென்று காண்டொரும் அளவலாய் தேர்குவார். ஆகமங்களையும் வேதங்களையும் படித்தவர்கள் யாராவது வந்தால் உடனே அங்க போயிடுவார். போய் அவரிடத்தே பலவற்றை கேட்டு விளக்கம் பெறுவார். உணர்ந்தாரிடத்திலே சென்று ஆகமங்களையும் வேதங்களையும் கற்றவர் இருக்காங்களே, அவரிடத்தெல்லாம் போய் கேட்டு எல்லா உண்மைகளையும் அவர் தெரிந்து கொள்வார். அப்ப என்ன, அவருக்கு அமைச்சர் தொழில் மேல ஒன்றும் ஆசை கிடையாது. பெருமானை அடைய வேண்டும் அல்லவா என்று வேதாகமங்களை அவரை அறிந்த அந்த மக்கள் வந்தால், அறிஞர்கள் வந்தால் அவரிடத்திலே சென்று கேட்கிறார். எண்ணிலார் இடத்து அளந்து அறிபொருளெல்லாம் உள்ளு நீர் விடாய்க்கு உபரி நீர் உண்டவர் உப்ப அண்ணலார் அகத்து அமைவுறாது அரசனுக்கு இருக்கும் கண்ணுமாய் அமைச்சுரியுமாய் கைவிடாது எல்வார். எத்தனையோ பேரிடத்தை கேட்கிறார். அறிஞர்கள் எல்லாம் பல விளக்கங்கள் தருகிறார்கள். தந்தாலும் இவருக்கு அந்த ஐயம், அப்புறம் குழப்பம் இதெல்லாம் நீங்கல. எதுபோல என்றால், கடல் தண்ணீரை குடித்தால் தாகம் தணியாதது போல எத்தனையோ பேரிடத்தை அவர் கேட்டாலும் கூட வாதவூரருக்கு தன்னுடைய மனசுல அந்த இன்பம் வரல, ஐயம் நீங்கல. ஆனா என்ன பண்றார், அவர் அமைச்சரா இருக்கிறார். எனவே உண்மை பொருளை காணவில்லையே, ஒரு ஞானகுரு வரவில்லையே என்ற ஏக்கம் ஒரு பக்கம். அதே சமயத்தில் மன்னனுக்கு உயிரும் விடியுமாக இருக்கிறார். கண்ணுமாய் உயிருமாய் என்றார். உயிரும் கண்ணுமாக இருக்கின்றார். அதனால் அதையும் விட முடியல, அமைச்சர் தொழிலும் விட முடியல. தாரா இருந்தால் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் மன்னன் இவர் ரொம்ப நம்புறான். எனவே உயிராக கண்ணாக நம்புறான். எனவே அவரை விட்டு போக முடியல, அமைச்சர் தொழில் விட முடியல, ஞான பொருளையும் தேட முடியலையே என்று வருந்துகின்றார். அது ஒரு உதாரணம் சொல்லுகிறார் பரஞ்சோதியார். அந்த உதாரணம் புரிவதற்காக சொல்றார். ஏன்னா அந்த உதாரணம் என்ன சார் இப்படி சொல்றாருன்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த உதாரணத்தை சொன்னா நல்லா புரியும், அதுக்காக சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. கள்ளக்காதலின் இடத்து அன்பு கலந்து வைத்து ஒழுகும் உள்ளக்காரிகை மடந்தை போல் உம்பரை காப்பான் பள்ளக்காரி உள்ளவனிடத்து உள்ளன்பு பதிந்து கொள்ள காவலனிடை புறத்தொழிலும் உள்கொண்டார். ஒரு திருமணமான பெண் கணவனை விட்டுட்டு கள்ளக்காதலனோடு இருக்கின்ற ஒரு நிலை என்று ஏதோ அந்த காலத்தில் நிறைய இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. அதுதான் சரியா புரியும். ஏன்னா இவர் பெருமான் மீது அன்பு வைத்திருக்கிறார், அதை வெளியே சொல்ல முடியல.
எது போல என்றால், ஒரு பெண்ணுக்கு ஒருவன் மேலே ஏன்னா அவனை விரும்பி இருக்கலாம். அந்த விரும்பிகளை திருமணம் முடிக்காம வேற ஒரு திருமணம் நடந்திருக்கலாம். அதனால கணவரை விட்டுட்டு அந்த அந்த பழைய காதலன் நினைக்கிறாள் இல்லையா, ஐயோ அவனோடு இருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று நினைக்கிறாள் இல்லையா, அது இயல்புதானே. முதல்ல இருந்த காதல் அவர் மேலே ஆசைப்பட்டதுனால இருக்கலாம். அது கணவனுக்கு துரோகம்னு சொல்லக்கூடாது. அது எண்ணம் இருக்கு, அது மட்டும் சொல்றார். அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அல்லவா, அதுபோல் கள்ளக்காதலினிடத்து அன்பு கலந்து வைத்து ஒழுகின்ற உள்ளக்காரிகை மடந்தை போல. அது புரிவதற்காக சொன்ன உதாரணம் முன்னே சொல்லிட்டேன். இல்லை சார் இப்படி இந்த உதாரணத்தை சொல்றாரே பரஞ்சோதியான்னு சொல்லக்கூடாது. மாணிக்க வாசகருக்கு பெருமான் மேல இருக்கின்ற அந்த அளவுக்கு அன்பு வெளியில சொல்ல முடியல. அமைச்சர் தொழில் கணவனை போல, அது என்ன தொழில் எனக்கு வேண்டாம், ஆனால் பெருமானிலே தொண்டு உண்மையான தொண்டு, அதை விரும்புகிறார். அதனால உம்பரை காப்பான் பள்ளக்காரி உண்டான். காரினா நஞ்சின்னு அர்த்தம். காரினா கருப்பா இருக்கிற நஞ்சி, கடல் நஞ்சு உள்ளவன். யாருக்காக? உம்பரை காப்பதற்காக, தேவனை காப்பதற்காக நஞ்சுள்ள பெருமான் அல்லவா. அவரிடத்து உள்ளத்திலே அன்பு பறிந்து கொள்ள, அப்படி பெருமையான அன்பு எல்லாம் அவனிடத்திலே வந்தது. பெருமானிடத்திலே பறிந்து கொள்ள காவலனிடை, அப்ப இங்க இருக்கிற பாண்டிய மன்னர் இருக்காலே அவரிடத்துல புறத்தொழில் உள்கொண்டார். வெளியிலே செய்ய வேண்டும் அல்லவா பிற புறத்தொழில்கள் எல்லாம், அந்த படைத்தொழிலாம் செய்யணும் இல்லையா, உள்ளம் கலவாமல் கடமைக்காக செய்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிறார். புறத்தொழிலும் உட்கொண்டார். மன்னனிடத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறார். இப்போ இன்னர் செய்கையில் ஒழுகுவார். இப்படி இருக்கிறார். ஒரு பொழுது ஏகினார். ஒரு நாள் என்ன செய்தார்? போனார். நேரா போய் தென்னர் தம்பிரான் அவையடை சென்று எதிர் நின்றார். என்னமோ சொல்ல வேண்டும் என்று அவர் போயிருக்கிறார். அந்த நேரத்தில் பாண்டியவனத்தில் என்ன சொல்ல போயிருப்பார்? பாட்டில் அப்படி வருது. இன்ன செய்கையின் ஒழுகுவார் ஒரு பொழுது ஏகி தென்னர் தம்பிரான் அவையடை சென்று எதிர் நின்றார். பாண்டியன் தலைவராக இருக்கின்ற அவன் அரிமர்த்தன பாண்டியன் அவையில போய் நிற்கிறார். என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா போயிட்டார். என்ன சொல்ல நினைச்சிருப்பார்? பாண்டிய மன்னனே, எனக்கு பெருமான் மேலே அன்பு அதிகமா போச்சு, உங்களுடைய கடமையை என்னால செய்ய முடியல, உங்களுக்கு ஒரு உள்ளமும் பெருமானுக்கு ஒரு கள்ளமும் வைத்தால் புரியல, எனவே என்னை விட்டுடுங்க, படைத்தலைமை வேண்டாம், அமைச்சர் தொழில் வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் போயிருப்பார். அது போய் அங்க நிற்கிறார். அவையில போய் நின்ற உடனே அந்த நேரத்துக்கு இவர் சொல்வதற்கு முன்னாலேயே அங்க என்ன ஆயிடுச்சு? அன்னபோது அடு பரிநிறை காப்பவர், பகைவரை கொள்ளுகின்ற குதிரையெல்லாம் காக்கிறான் இல்லையா, குதிரைப்படைகள் எல்லாம், அந்த குதிரைப்படையை காக்கின்றவன் வரான். அங்க காவலாளி, படைக்காவலன், குதிரைப்படை காவலன் வரான். வந்து அரசன் முன்னர் வந்து தாழ்ந்து ஒரு சிறை நின்று இது மொழிவான். ஒரு பக்கமா நின்று வணங்குறான். நேரா நின்று சொல்லக்கூடாது. காவலனா இருக்கின்றவன் ஒரு பக்கமாக இருந்துதான் சொல்லணும், நேர் நின்று சொல்லக்கூடாது. கோயில்ல கூட பெருமாளை சன்னிதியில பார்க்க நேரா அவர் இருக்கக்கூடாது. நம்ம அதுதான் சைட்ல நிற்கிறோம். நேரா அவர் இருக்கக்கூடாது. ஒரு பக்கமா இருந்தா வணங்கணும். அது வலப்பக்கமா இருக்கலாம், இடப்பக்கமா இருக்கலாம். அதுபோல அரசனிடத்தில் பேசுற பொழுது ஒரு பக்கமாக, ஒரு சிறை நின்று ஒரு பக்கமாக இருந்து ஒதுங்கி இருந்து அவன் சொல்றான். யார்? படைத்தலைவன் சொல்றான் என்றால், அமைச்சரா இருக்கின்ற மாணிக்கவாதியிடம் சொல்ல போனார். அதுக்கு முன்னால் அவன் வந்துட்டான். முன்ன வந்து அவன் வந்து சரி அவருமே சொல்லட்டும் என்று பேசாம இருக்கிறார் அமைச்சர். அவன் ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க. மரம் தவாத வேல் வளவ நம் பயப்பறி வெள்ளத்து இறந்தவாம் பறிபோக நின்ற எஞ்சியெல்லாம் நிறைந்த நோயவும் நெடுதி மூப்புடையமும் அன்றி சிறந்த வாம்பரி ஒன்றில்லை தேர்ந்திடும் என்றான். ஐயா, குதிரைப்படையில பயப்பறி வெள்ளம்னார். நிறைய வெள்ளம் போல் நிறைய படை இருந்தது. அதுல பல குதிரையெல்லாம் இறந்து போச்சு. பல குதிரைகள் இறந்தன. எஞ்சி இருப்பதுல நோய்வாய்ப்பட்டன் இருக்குது. வயசான போல் மூப்படைந்து இருக்குது. சிறந்த வாம்பரி என்றால் தாவுகின்ற பரி. குதிரைனா தாவி ஓடணும் இல்லையா, அந்த மாதிரி தாவி ஓடுகின்ற பரி இல்லையே, குதிரைகள் கிடையாதையான். சிறந்த வாம்பரி, வாவுகின்ற என்றால் தாவுகின்ற குதிரையாக எதுவும் இல்லை. குதிரைப்படையெல்லாம் இறந்து போச்சு, நோய்வாய்ப்பட்டது, புதுமை வந்து விட்டதல்லவா என்று சொன்னான்.
உடனே என்ன செய்தான் மன்னன்? பக்கத்திலே அமைச்சர் நிற்கிறார் இல்லையா, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்தார். கேட்டிருக்கலாம் மன்னன், அமைச்சரே எதுக்காக நீங்க வந்தீங்க? இப்ப அவன் இன்னும் சொன்னா, நீங்க என்ன சொல்லுங்க கேட்கலாம் இல்லையா? அத மன்னன் கேட்கல. ஏன்னா குதிரைப்படையெல்லாம் இல்லையேன்னு அதான் அவனுக்கு நினைவு வருது. அப்ப என்ன செய்யலாம்? நல்ல அமைச்சர் இருக்கிறார், அவரை ஆலோசனை கேட்கலாம் என்று அமைச்சரை பார்க்கிறான். மன்றல் வேம்பனும், வேம்பு என்பது வேப்ப மாலை, அது பாண்டியருடைய அடையாளம். ஒவ்வொரு மன்னருக்கு ஒரு அடையாள மாலை இருக்கு இல்லையா? சேரனுக்கு பனம்பூ மாலை, சோழனுக்கு ஆத்தி மாலை, பாண்டியனுக்கு வேப்பம் போய். எனவே மன்றல் வேம்பனும் வேப்பம்பூவை மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்ற, அடையாள சின்னம் அணிந்திருக்கின்ற பாண்டியன் பாதபோர் வள்ளலை நோக்கினார். இன்று நீர் நமது அறை திறந்து இருநிதி எடுத்து சென்று வேலையம் துறையில் வந்து இறங்குவ தெரிந்து வென்றி வாம்பரை கொடுவர போம் என்று விடுத்தான். அவர் என்ன சொல்ல வந்தார்லாம் கேட்கல. அமைச்சரே போங்க, உடனே போங்க, நம்முடைய நிதி கருவூலம், கருவூலத்தில் நீங்க என்ன பொருள் வேணும் எடுத்து, இருநிதி, குதிரை வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ எடுத்துங்க. எடுத்துக்கொண்டு வேலையம் துறை கடல் பக்கம், கடல் பக்கத்துல வரும் கப்பல்லாம் வந்து இறங்குற பொழுது அங்கிருந்து குதிரைகள்லாம் வந்து இறங்கும். ஏன்னா தமிழ்நாட்டு விலங்கல்ல குதிரை, அரபு நாட்டு குதிரை தானே சொல்றோம் நம்ம. குதிரை நம்ம கழுதை தான் நமக்கு சொன்னா வேடிக்கையா இருக்கும். அந்த காலத்துல கோவேறு கழுதை மேல தான் போனாங்க, கழுதை மேல தான் போனாங்க, குதிரை மேல ஏறது கிடையாது. சிலப்பதிகாரத்துல பெரிய வாடகையா இருக்கிற கோவலன் திருமணத்திற்காக கோவேறு கழுதையில போறான்னு வருது. கோ ஏறு கழுதை என்றால் அரசனே ஏறலாம் அந்த குதிரை மேல, கழுதை மேலன்றான். அது அந்த காலம். பின்னால குதிரை வந்தது. அந்த குதிரையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாங்க. வரலாற்றுல ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த அரபு நாடு மற்ற நாடுகள் எல்லாம் இந்த குதிரை வந்து இறங்கிட்டுல தமிழ்நாட்டுல அவங்க என்ன பண்ணாங்களாம், குதிரைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அது மெயின்டெனன்ஸ் எப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை, சொல்லிக் கொடுக்கல. அது முக்கியமா என்னன்னா, குதிரையினுடைய பாதம் இருக்கு இல்லையா, குழம்பு, அந்த குழம்புல லாடம் அடிக்கணும். குழம்புல லாடம் அடித்தாதான் அது எங்க வேணாலும் ஓடும். அந்த லாடம் அடிக்கிற விஷயத்தை சொல்லவே இல்லை. வாணிகர்கள் எவ்வளவு ஏமாத்திருக்கான் பாருங்க. அரபு நாட்டு வாணிகர்கள் எல்லாம் இந்த குதிரை கொடுக்கிற பொழுது என்ன சொல்லியிருக்கணும், ஐயா குதிரை இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும், குழம்பு அடிக்கணும் சொல்லணும் இல்லையா, குழம்புல வந்து லாடம் அடிக்கணும் சொல்லணும் இல்லையா, சொல்லவே இல்லையா. எனவே என்ன ஆகி போச்சு நமக்கு தெரியாது, தமிழருக்கு தெரியாது. குதிரையை வாங்குவான், அப்படியே ஏறி ஓடுவான். அது பாவம் வெறுங்காலோட ஓடும். வெறுங்காலோட ஓடினால் பெரும்பான்மையான குதிரைகள் கால் ஒடுங்கி போகும், நோய் வரும், குழம்பினாலே நோய் வரும், நோய் வந்து இறந்து போகும். எனவே நெடுநாட்களாக வாங்குகிற குதிரையெல்லாம் சீக்கிரம் கால் உடைஞ்சு போகுது, நோய் வருகிறது என்று தெரியாமல் தகித்தார்கள் தமிழர்கள். தமிழ் மன்னருக்கு தெரியல, பின்னால்தான் தெரிந்து கொண்டார்கள், இவன் தவறு செய்யறான் ஏதோ என்றுதான் கேட்கும் வகையிலே கேட்டிருப்பாங்க. குதிரையை எப்படி மெயின்டைன் பண்ண சொல்லு என்று கேட்டிருக்கலாம். கேட்ட பின்னாலே அவருடைய ஆணைக்கு அஞ்சு பயந்து போய் சொல்லியிருக்கலாம். இல்லை என்றால் ஒரு இடத்த வாணிகம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அதனால வாணிகம் கெட்டு போ, அவன் என்ன பண்ண, முதல்ல குதிரையெல்லாம் சீக்கிரம் செத்து போனா நிறைய குதிரை வாங்குவான் இல்லையா, வாணிகம் பெருகும் அல்லவா இல்லை அப்படி நினைச்சான். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த உண்மையை சொல்லலைன்னா குதிரையை வாங்க மாட்டேன்னான்னு சொன்னான். எனவே அந்த உண்மையை சொன்னதாலே குதிரைகளை எப்படி பாதுகாப்பது என்று இருக்கிறது. அந்த குதிரையுடைய இலக்கணத்துக்காகவே நிறைய புத்தகம் இருக்குதுங்க. எப்படி குதிரையை வாங்கும்போது எப்படி வாங்கணும், என்னென்ன சுழி, மாட்டுக்கு வாங்குறோம் இல்லையா, மாட்டுடைய பல்ல பார்க்குற வயசுக்காக மாட்டு சுழியை பார்க்குறோம் இல்லையா, அதே போல குதிரைக்கு என்று சில பல இலக்கணம், பெரிய இலக்கணம் இருக்கு, அசுவத்துக்கு எத்தனை இலக்கணம் இருக்கு. அதையெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் பின்னாலே தமிழர்கள் பார்க்கும். அதனால என்ன சொன்னார், அமைச்சரை பார்த்து நிறைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு போ, கடற்கரையிலே வந்து இறங்கும், குதிரையெல்லாம் இறங்கும். அந்த குதிரைகள் எல்லாம் நல்ல குதிரையெல்லாம் பார்த்து வாம்பறினார், நன்றாக ஓடுகின்ற குதிரையா பார்த்து அதை தேர்ந்தெடுத்து கொண்டு வா என்று அனுப்பினார். இங்க என்ன செய்தின்னா, அமைச்சர் அரசனுக்கு எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்கிறார். முதல் ஒரு விஷயம், மாணிக்கவாசகர் அவருடைய பண்பை பார்த்திருக்கிறார். நேர்மையானவர், நாட்டுக்கு உழைக்கிறவர், பற்றில்லாதவர்,
எனவே என்ன பண்ணான், நேராக கருவூலத்திற்கு சென்று வேண்டிய நிதி எடுத்துக்கொள். யாராவது சொல்லுவாங்களா அப்படி? அரசன் தானே வந்து எவ்வளவுப்பா உனக்கு வேணும் பணம், எவ்வளவு, ஏன்னா அந்த காலத்து பொண்ணு தானே, எவ்வளவு உனக்கு பொன் வேண்டும் என்று தானே எடுத்து கொடுப்பான். ஆனால் மாணிக்க வாசகரை அவளை நம்பி இருக்கிறான். அவருடைய பண்பு அவருக்கு தெரிஞ்சதால, நீங்க போங்க, போய் இருநிதி எடுத்துக்கொள்ளுங்கள், வேண்டியது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேறு பதில் பேச முடியாம பேசிட்டான். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, கருவூலத்தில் பொருளுக்கு எடுத்துக்கொண்டு எப்படியாவது போய் சீக்கிரம் குதிரைப்படையை கொண்டு வாருங்கள் என்று அவசரப்படுத்திருக்கிறான். எனவே தான் அமைச்சர் பறை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது இல்லையா, அதை சொல்ல முடியல அவரால். ஒரு அரசன் ஆணையிடுகிறான், முக்கியமான வேலை, பகை வந்தால் குதிரைப்படை வேண்டும் அல்லவா, அது நம்முடைய கடமை அல்லவா என்றுதான் ஒன்றும் சொல்லாம புறப்படுறார். ஒன்றும் அவருக்கு சொல்ல முடியல. உள்ளம் வேறுபட்டு சொல்ல வந்த சொல்ல முடியலையே என்று உள்ளம் வேறுபட்டு அமைச்சியல் நெறியில் நின்று ஒடுகும் வள்ளலார். யார் என்ன பண்றது, நம்ம சொல்ல வந்தது சொல்ல முடியல, அரசன் செய்த அந்த கொடுத்த ஆணையை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா என்று வள்ளலார் அறை திறந்து அரும்பெறல் வயமான் கொள்ள வேண்டிய பொருளெல்லாம் கொண்டு தாழ் இறுக்கி வெள்ளை மாமரி வேந்தனை விடை கொண்டு போவார். இந்த புராணத்தில் இல்லை, நான் நினைக்கிறேன் நம்பித்திறமையாளர் இருப்பதாக எனக்கு நினைவு. உங்களுக்கு வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னார். அவர் வேண்டிய பொருளை எடுத்துட்டு வரலாம் இல்லையா? ஆனால் என்ன செய்தார் என்றால், அங்க போறார், போய் அங்க இருக்கிற கணக்காளி, கருவூல கணக்காளி இருக்கா இல்லையா, கணக்கு எழுதுறவன், அவளை கூப்பிடுறார். இந்த பார், இவ்வளவு பொண்ணு நான் எடுத்து போறேன், இது ஆயிரக்கணக்கான பொண்ணா இருக்கலாம், இது குதிரை வாங்குவதற்காக என்று எழுதி வை, என்னுடைய பேரில் எழுது, அமைச்சர் இத்தனை ஆயிரம் பொண்ணை பெற்றிருக்கிறேன் என்று எழுது, நான் கையெழுத்து போடுறேன் என்று கையெழுத்து போட்டு கருவூலத்தை மூடு என்று சொன்னார்னு வருது. அரசன் சொல்லாவிட்டாலும் தான் கருவூலத்திலிருந்து எடுக்கிற நிதிக்குள்ள கணக்கு சொல்லணும் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துல கணக்கு கேட்டதால் தான் எம்ஜிஆர் வெளியேற்றார்னு நம்ம வரலாறு பார்க்கிறோம். திமுக அதிமுக அன்னைக்கு இருக்குது, அவர் எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்டாராம். இதெல்லாம் நம்மள சேர்க்கிறீங்களே, எங்கடா கணக்குன்னு கேட்டா அவன் சொல்ல முடியல. நீ என்னடா எனக்கு கணக்கு கேட்கறதுன்னு வெளியே அனுப்பிச்சார் இல்லையா? அது வரலாறு. நம்ம நாட்டு அமைச்சர் அப்படி இருக்காங்க இல்லையா சில பேர், அதை சொல்றாரு. இங்க அமைச்சர் என்ன செய்தார், போய் கணக்கு எழுதுகிறார். அரசன் சொல்லவில்லை என்றாலும் கருவூல கணக்கு தேவை அல்லவா, எவ்வளவு நாம் பெற்றோம் என்ற கணக்கு எழுதுகிறார். எழுதிட்டு அப்புறம் கருவூலத்தை மூடி வருகிறார் என்று பார்க்கும். அதனால் கொள்ள வேண்டிய பொருளெல்லாம் கொண்டு தாழ் இறுக்கி, தாழ்பால் போடு, பூட்டு, என் நிழல பூட்டு சாய் கொடு என்று இவர் எடுக்கிற பொழுது எடுத்துட்டு கணக்கேட்டு வந்துட்டார்னா அவன் இன்னும் கொஞ்சம் எடுத்துருவான். அதுக்காக அவன் மேல் நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? எனவே தாழ் இருக்கின்றார். கருவூலத்தை தாழ்பால் போட்டு விட்டு நேராக வெள்ளை மாமரி வேந்தரை, சந்திரகுல தலைவர், எனவே வெள்ளை மாமரி வேந்தன் என்றார். பாண்டியர்கள் சந்திரகுலம், எனவே சந்திரகுல தலைவராக இருக்கின்ற வேந்தனை விடை கொண்டு போவார். அதற்காக போகிறார். எடுத்த பொற்சுமை ஒட்டகத்து இட்டு முன் ஏக, நிறைய பொருள் அல்லவா, சுமப்பதற்கு ஒட்டகம், ஒட்டகத்துல ஏற்றினார். அதான் அந்த காலத்துல டிரான்ஸ்போர்டேஷன், அதுதான் ஒட்டகம் தான். எடுத்த பொற்சுமை ஒட்டகத்தை இட்டு முன் ஏக, முன்ன போக, விடுத்த விண்டோடு திமிழ் விடையவன் கோயில், அடுத்து அவிழ்ந்த பொன் அம்பைய தடம் படிந்து அதை தளிம்படந்தனைய மடுத்தடங்கரை சித்தியங்கரை வணங்கினார். பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்துல நீராடுகிறார், பொற்றாமரை குளத்தில் நீராடுகிறார். பொன் அம்பையத்தடம் படிந்தார். அம்பையத்தடம் என்றால் தாமரை குளம், அது பொற்றாமரை குளம். அதிலே பெருமான் இருக்கின்ற திருக்கோயில், அங்கே இருக்கிற தீர்த்தத்திலே மூழ்கினார். ஏன்னா முக்கியமா ஒரு குதிரை வாங்க போறார் இல்லையா? எனவே அந்த பொற்றாமரை குளத்தில் விழுந்தார், வணங்கினார். சித்தி ஐங்கரன், சித்தி விநாயகர், மதுரையில் இருக்க சித்தி விநாயகர், அவரை வணங்கினார். மடுத்தடங்கரையிலே குளக்கரையில் இருக்கிற சித்தி ஐங்கரனை வணங்கினார். அப்புறம் கருணை நாயகி அங்கையற்கண்ணி எம்பிராட்டி அருணன் ஆழ்மாறு செய்ய சீரடித்தாம் இறங்கினார்.
அங்கையர்கண்ணியா இருக்க மீனாட்சி அம்மனுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கினார். அப்புறம் வருணனார் பெருவயிற்று நோய் வலியெடுத்தாண்ட தருண நாள்மதி சடைவுடைய அடிகள், அது பின்னால இதுல வரப்போகுது. வருணனை விட்டு கடலை வர்த்த செய்ததுன்னு வரப்போகுது. அது ஒரு தனி புராணம். எனவே வருணனுடைய பெருவலி தீர்வதற்காக, வயிற்று வலி தீர்வதற்காக வருணனார் பெருவயிற்று நோய் வலியெடுத்தார். எனவே புராணத்தை வரும், வருணன் விட்ட கடலை வற்ற செய்ததுன்னு வரும். அது ஒரு தனியா ஒரு படலம். அப்படிப்பட்ட அடிகள் அந்த திருவிளையாடல் செய்த பெருமானை இப்பொழுது வணங்கினார். சித்தி விநாயகரை வணங்கினார். புற்றாமரை குளத்திலே நீராடினார். கரையிலே இருக்கின்ற விநாயகரை தொழுதார். அங்கையர்கண்ணியை தொழுதார். சோமசுந்தர கடவுளை தொழுதார். கேட்டுட்டு என்ன பண்றா பாருங்க. ஒன்று வேண்டும் பெருமானே, ஒண்ணுதான் கேட்கிற, என்ன என்றால் இப்பொருளெல்லாம் உனக்கும் ஐம்பொறியும் வென்று வேண்டும் இன்னன்பர்க்கும் ஆக்குக. வெள்ளி மன்று வேண்டி நின்றாடிய வள்ளல் என் குறை இது என்று வேண்டி நின்று ஏத்துவார்க்கு இறைவனின் அருள் போல. என்ன கேட்கிறார் பெருமாட்ட போய்? என்ன கேட்கிறார்? என்ன கேட்கணும் நியாயமா? பெருமானே, இந்த பொருளெல்லாம் உனக்கு, எனக்கு வேண்டான்ட்டார். ஒன்றே ஒண்ணுதான் வேண்டும், விண்ணப்பம் அதுதான். இங்க இருக்கிற வெள்ளியம்பலத்தில் ஆடுகிற பெருமானே, என்ன பொருளெல்லாம் உனக்கு, இந்த பொருளெல்லாம் உனக்கு எடுத்துக்கணும். அதே போல உன்னுடைய அன்பருக்கு 5 பொறிகளை வென்று, 5 வென்ற உன்னுடைய அன்பர்கள் அவளுக்கு ஆக்குக. இந்த 2 பேருக்கு தான் அது உதவணும். குதிரைக்கு போகக்கூடாது, குதிரைப்படை வேடாதுட்டார். அதுதான் என்னுடைய எண்ணம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் என்னுடைய குறை. கருவூலத்திலிருந்து எடுக்கின்ற இந்த பொருளை எல்லாம் உனக்கும் உன்னுடைய அன்பருக்கும் தான் ஆக்கிரமே தவிர, அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று குதிரைப்படை பற்றி சொல்லாம வேண்டினார். வேண்டி நிற்கிற பொழுது ஒரு செய்தி நடக்கிறது. அது நமக்கும் வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஆதி செய்வனாம் அரிச்சகன் ஒருவன் நேர் அணைந்து பூதி இந்தனன். சோமசுந்தர கடவுளை வழங்கி கொண்டு நிற்கிறார். அந்த நேரத்திற்கு ஆதிசைவனா இருக்கின்ற பூஜை செய்கின்ற அர்ச்சகர் இருக்கா இல்லையா, அவர் விபூதியை கொடுக்கிறார். ஐயா, விபூதி வாங்கிக்கங்கன்ற. இவர் கண்மூடி தியானிக்கிற பொழுது அவர் என்ன, ஐயா விபூதி வாங்கிக்க என்று கொடுக்கிறார். நமக்கு இது போல் இல்லை நிமித்தம் நரம். இதை விட ஒரு நிமித்தம் வேண்டுமா, சகுனம் வேண்டுமா? நல்ல சகுனம். ஈது நன்னறிக்கு ஏது என்று இருகை ஏற்று அணிந்து வேதராதனை இறங்கினார். விடை கொண்டு மீண்டார். இவர் வேண்டுகோள் வைத்தவுடனே ஆதிசைவராக இருக்கிற சிவாச்சாரியார் விபூதியை கொண்டு வருகிறார். ஐயா விபூதி என்று கொடுக்கிறார். பூதியின் தான். உடனே இருகை ஏற்றி, இதுபோல் நமக்கு நல்ல சகுனம் இல்லை, பெருமான் அருள் வழங்கிவிட்டான் என்று இருகை ஏந்தி அந்த விபூதியை வாங்கி கொண்டு இட்டுக்கொண்டு பெருமானை வணங்குகிறார். வேதநாதனை இறங்கி நாம் செய்ய போகின்ற காரியம் நல்லா இருக்கும், நம்முடைய நல்ல காரியம் அல்லவா. அவர் என்ன எண்ணுகிறார்? குதிரைகள் அவர் கேட்டது என்ன, உனக்கும் உன்னுடைய அடியாருக்கும் தானே சொன்னார். விபூதி கொடுத்த உடனே நாம குதிரை வாங்க போறோம் இல்லையா, அப்ப நல்ல குதிரை எல்லாம் கிடைக்கும் போல தெரிகிறது, ஈஸியா கிடைக்கலாம், அதுதான் பெருமான் விபூதி தருகிறான் என்று எண்ணினார். அது நல்ல நிமித்தம், ஊர் பயணத்திற்கு ஒரு நல்ல நிமித்தம் அல்லவா என்று பூதி இந்திரன் நமக்கு இதுபோல் இல்லை நிமித்தம், ஈது நன்னறிக்கு ஏது, நன்றிக்கு வழி இதுதான், இதுதான் வழி என்று இருகை ஏற்றார். இருகையினாலே நம் விபூதியை இருகையிலே என்றோம். இருகை ஏற்று அணிந்து வேதநாதனை இறங்கினார். விடை கொண்டு மீண்டார் என்று வருது. பெருமக்களே, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இறை அனுபவம் நமது பெருமாண்டத்திலே நாம் வேண்டுகிற பொழுது எத்தனையோ முறை பல அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். அடியேனுக்கும் அது போல பல அனுபவங்கள் அப்பா நிறைய சொல்வாங்க. அப்பா வழிபடுகின்ற பொழுதும் அவர் ஏதாவது ஒரு எண்ணுகின்ற பொழுதும் பெருமான் உதவுவதே அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பெரிய சிவபக்தர், திருமுறையெல்லாம் உரை எழுதியவங்க. அவங்களுக்கு பெருமான் காட்சி தந்திருக்கிறான். அது ரமணாக்கெல்லாம் தெரியும். அது நான் அவருக்கு தான் சொல்லியிருக்கேன், வேற யாருக்கும் சொல்லலை. உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நிறைந்த அனுபவங்கள் தந்தையாருக்கு உண்டு. அடியேனுக்கும் அது போல சிறந்த அனுபவங்கள் எனக்கு உண்டு. அதை ஏன் சொல்றேன்னா,
இறைவனை நாம் நம்பி, பெருமானை நம்பி நாம் வழிபட்டால் நம்முடைய குறைகள் கட்டாயம் நீங்கும். அதுல சந்தேகம் கிடையாது, சந்தேகப்படக்கூடாது, முக்கியமா சந்தேகப்படக்கூடாது. அது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நான் இதற்கு முன்னாலே சென்னைக்கு வருவதற்கு முன்னாலே மயிலாடுதுறையில் 4 ஆண்டுகள் ஏபிசி கல்லூரி அங்க நான் லெக்சரா இருந்தேன். 4 ஆண்டு இருந்தேன். திருமணமானது 2 ஆண்டுக்கு அப்புறம் திருமணம். எனக்கு 3 ஆண்டு முடிஞ்சது. 4வது ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது. திருமணத்தான என்னுடைய மனைவிக்கு அந்த இடம்லாம் பிடிக்கல. ஏன்னா அந்த பக்கம் அவங்க சென்னை பக்கம் இருந்தவங்க, கிராமத்து பக்கம் இருந்தவங்க. மாயூரம், மயிலாடுதுறை அந்த மக்கள் அதெல்லாம் என்னமோ அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா எனக்கு என்னை பார்த்து சொன்னாங்க, அம்மா ஐயா எனக்கு வந்து இந்த பக்கம்லாம் பிடிக்கல, சென்னை பக்கம் போயிடலாம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு சென்னை பக்கம் ஒரு கல்லூரி கிடைக்கிறது பண்ணால் அவங்களுக்கு சுலபம் கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம் இல்லையா, நீங்கள் சென்னைக்கு ட்ரை பண்ணா, சென்னையில் முயற்சி பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும் அல்லவா என்று அவங்க எண்ணுறாங்க. அது அறியாமையினால எண்ணுறது. நான் சொன்னேன், சென்னைக்குள்ள போகிறதுன்ற அவ்வளோ சுலபம் கிடையாது. சென்னை கல்லூரியில் வந்து லெக்சராக போனால் எவ்வளோ கஷ்டம். நான் படித்த பச்சையப்பன் கல்லூரியை முயற்சி பண்ணேன் அவங்களுக்காக. திருமணம் நடந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே நான் முயற்சி பண்ணேன். ஆனால் சென்னையில் நான் படித்த பச்சையப்பன் கல்லூரியே கிடைக்கல. எவ்வளோ முயற்சி பண்ணது கிடைக்கல. பல பரிந்துரைகள். அதாவது ஒரு இன்னைக்கு கவர்னர் சொன்னா கேட்கறான்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி பெரிய பரிந்துரை. அப்போ எனக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அண்ணாமலை பிள்ளைகளுக்கு கிடைச்ச துணைவேந்தரா இருந்தவர். அவர் யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டார். அவர் எனக்காக, அப்பாவுக்காக எனக்கு ஒரு பரிந்துரை கொடுத்தார். இது மாதிரி எனக்கு தெரிந்த அருடையாருடைய மகர் இவர் நீங்க உடனே கல்லூரியில் சேர்த்துக்கணும்னு. அப்போ கூட கிடைக்கல. பெரிய பரிந்துரை கூட கிடைக்கல. இது நான் 3 முறை முயன்றேன். 3 முறையும் நான் படித்த கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, நான் படித்த கல்லூரி. எம்பிஏ வந்து அப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன்னும் சொல்ல போனால் மாநில முதன்மை எல்லாம் இருக்குது. அப்பா பச்சையப்பாஸ் ஹைஸ்கூலில் வேலை பார்த்தவங்க, நாங்கள்லாம் சைவ வேளாளர்கள். பச்சையப்பன் கல்லூரி வேளாளர் குடும்பம். எந்த இதுவும் கிடையாது, அங்கே கிடைக்கல. ஏன் கிடைக்கிறதுக்கு காரணம் வேறு, அதை இங்கே சொல்ல முடியாது. அதை தடை போட்டது, அதற்கு எனக்கு கிடைக்காம செய்ததெல்லாம் வேற ஒரு சூழ்நிலை. பெருமா என்ன செய்தான், வேறொரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கல. ஏன்னா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி பெருமானுக்கு இது விருப்பம் இல்லை, நான் முயற்சி செய்கின்ற பச்சையப்பன் கல்லூரிக்கு விருந்தியாள போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. எனவே நாம் என்ன செய்யலாம், கட்சி ஏகாம்ப பெருமானை வணங்குவோம். ஏன்னா காஞ்சிபுரம் எங்களுக்கு சொந்த ஊர். ஏகாம்பர பெருமானை வணங்கினா அவரை நாள்தோறும் போய் வணங்குற மாதிரி காணக்கன் அடியேன் பெற்றவாருன்னு பாடுறால சுந்தரர். அதை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணேன், பெருமானே இங்க மயிலாடுதுறையில் இருக்கிறேன், ஏறக்குறைய 300 மைலுக்கு அப்புறம் உன்னை உடனடியாக வந்து என்னால் பார்க்க முடியாது, சென்னைக்கு வந்து விட்டால் உன்னை அடிக்கடி வந்து பார்க்கலாம் இல்லையா என்ற அந்த சுயநலத்தோடு நான் அவருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சேன். சென்னைக்கும் வந்துடணும், உன்னை நான் தரிசனம் பண்ணணும் என்பது போல சுந்தருடைய பாட்டு தான் நான் படித்தேன். ஆலந்தான் உகந்து அமுரு செய்தானே என்ற பதிகம் தான் படித்தேன். நான் பூஜை பண்ற போது அது ஒரு வேண்டுகோளா வைத்து அந்த பதிகத்தை நான் ஓதி வழிபடுவேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 1 மாதம் கூட இல்லை, நான் சொல்றது அதிகமா போனா 1 மாதம் கூட இல்லை. அது மே மாதம். மே மாதத்துல ஹிந்து பத்திரிகையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. லயோலா காலேஜ், நான் இப்ப இருந்தேன் 31 வருஷம் இருந்தேன் இல்லையா, அந்த காலேஜ் லயோலா கல்லூரியில் 2 லெக்சரர் தேவைப்படுகிறது. வாண்டட் 2 lecturers, ப்ளீஸ் அப்ளை டு த பிரின்சிபல். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. 2 வரி தான். என்னுடைய கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க, நீங்க தான் அந்த பக்கம் சென்னையில ட்ரை பண்றீங்களே, லயோலா கேட்கறாங்க, போடுங்களேன்னு, அப்ளிகேஷன் போடுங்களேன்னு. நான் சொன்னேன், அதுக்கு கிறிஸ்துவ கல்லூரிங்க, நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஏதோ ஒரு அந்த விளம்பரத்துக்காக போட்டுருக்காங்க தவிர நாமெல்லாம் போனா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சும்மா போடுங்க, ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, 4 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதோட அந்த பக்கம் நீங்க சொந்த ஊர், எனவே போடுங்கன்னாங்க. அதே மாதிரி பெருமானை எண்ணித்தான் நான் போட்டேன். ஏன்னா காஞ்சி பதிகமாக நான் படிக்கிறேன், காணக்கன் அடியேன் பெற்றவாரேன்னு படிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி லெக்சரர் கேட்குறாங்க. சென்னையில் லயோலா கல்லூரி பெரிய கல்லூரி, அது பெரிய கல்லூரியில் கேட்குறாங்க. பெருமான் இப்படி ஒரு வழிகாட்டலாம் என்று நம்பித்தான் நான் போட்டேன். வேற நம்பிக்கை கிடையாது, ஆள் தெரியாது,
இவங்க எங்க நமக்கு கொடுக்க போறாங்க என்ற அறகுறையாக நம்பும். ஆனால் பெருமானை நான் நம்பினேன். பெருமான் விரும்பினால் அதை கொடுப்பான் என்று நான் நம்பினேன். அதே போல எனக்கு இன்டர்வியூ வருது. எனக்கு தெரியும் இன்டர்வியூ வரும்னு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால ஒரு மெரிட்டை பார்ப்பாங்க. லயோலா காலேஜ்லாம் மெரிட் பார்த்து தான் எடுப்பாங்க. இந்த ஜாதி மதம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால அப்ளிகேஷன் பார்த்துருக்காங்க. 4 years எக்ஸ்பீரியன்ஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸு, ஸ்டடிட் இன் பக்கிவாஸ் காலேஜ் சென்னை. அதனால 4 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால போடலாம் என்று அவங்க இன்டர்வியூ மட்டும் அனுப்பிச்சாங்க. நான் நினைச்சேன் இன்டர்வியூ அனுப்புவாங்க, அட்லீஸ்ட் இன்டர்வியூ அனுப்புவாங்க. அது இன்டர்வியூ வந்துடுச்சு. இன்டர்வியூ வந்த உடனே நான் பெருமானைத்தான் அங்கே நிறவியாலயத்தில் நான் வணங்குகிறவர் ஆனந்த பரவசர், குருஞான சம்பந்தருடைய பிரதம சீடராக இருந்தவர். அவர் ஜீவசமாதி அடைந்தவர். அவர் தான் எனக்கு ஆன்மார்த்தம். நான் அவரை எனக்கு சாயங்காலம் வணங்குறேன். நான் மறுநாள் நான் இன்டர்வியூ போய் ஆகணும். பெருமானை நான் மனசுக்குள்ளே எண்ணிக்கொண்டு, பெருமானை இது மாதிரி இன்டர்வியூ வந்திருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நீ தான் பதில் சொல்லணும் என்று எப்படிங்க மாணிக்க வாசகர் வேண்டுகிறார். நான் மாணிக்க வாசகரா சொல்லலை, எங்க உதாரணத்துக்காக சொல்றேன். அதே மாதிரி உள்ளார நான் வேண்டிக் கொண்டு சுத்தி வந்தேன். சுத்தி இறங்கி வரேன். அப்ப அங்க தர்மயாதிரியத்தை சேர்ந்த தம்பிரான் சுவாமிகள் இருப்பாங்க. அங்கெல்லாம் அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. சாயங்காலத்துல மகா சன்னிதானம் மாலை வழிபாட்டுக்கு வருவாங்க. இந்த மாலை வழிபாட்டுக்கு தீபாராதனை பண்றது அவர் தான், தம்பிரான் சுவாமி. அதுக்காக உட்கார்ந்துருப்பாரு. நான் நாள்தோறும் போறவன் தான் அங்க. அவர் நாள்தோறும் என்னை பார்க்கறவர் தான். அன்றைக்கு என்ன ஆயிடுச்சு என்று இன்று வரை எனக்கு தெரியலைங்க. இன்று வரை அதுக்கு பதில் கிடைக்கல. என்ன ஆயிடுச்சு என்று தெரியல. நான் சுற்றி வருகின்றேன். சுத்தி வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, பாலராவன் கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு வேகமா போனார். வேகமா போய் சிவலிங்கத்தினுடைய பீடத்தில் இருக்கிற விபூதி, பன்னீர் இலையில இருக்கின்ற விபூதி, அதை எடுத்தான் என்கிட்ட கொடுத்தார். இது மாதிரி செய்கிற வழக்கம் அங்க கிடையாது. அந்த சன்னிதியில கொடுத்தால் மகா சன்னிதானம் தான் கொடுப்பாங்க விபூதி. தம்பிரான் சாமிகள் கொடுக்க மாட்டாங்க. அதோட அது ஒன்றும் விசேஷம் கிடையாது. நான் சாதாரணமா போய் வர வழிபடுறவன், தினந்தோறும் வரவர் தானே என்று எண்ணாமல் அன்றைக்கு என்னவோ அந்த தம்பிரான் வேகமாக ஓடி போய் அந்த விபூதியை கொடுத்தார். கொடுத்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி மாணிக்க வாசகர் குதிரை வாங்க சென்ற பொழுது ஒரு வேதிகர் வந்து, சிவவேதி வந்து திருநீர் கொடுத்தார் என்று பேசுகிறார்களோ, அதுபோல் பெருமான் எனக்கு விபூதி கொடுக்கிறார். எனக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு, நமக்கு லயோலா கல்லூரி கிடைத்து விட்டது. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாலேயே எனக்கு பதில் கிடைச்சி போச்சு. நம்பிக்கையா போனேன். ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்ணேன். என்னதான் செலக்ட் பண்ணாங்க. 11 பேர் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அந்த அந்த காலத்துல 1973 நான் சொல்றேன். 11 பேர் கிறிஸ்தவர் வந்தாங்க. யாரையும் எனக்கு கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்தாங்க. என்றால் என்னுடைய மெரிட்லாம் இருக்கட்டும். பெருமான் முதல்ல சொல்லிட்டார், நீ பச்சையப்பன் கல்லூரிக்கு போனா அங்க சம்பளம் கிடையாது. அந்த கல்லூரி நல்ல கல்லூரியில பாடம்லாம் நடத்த முடியாது. ஆனால் லயோலா கல்லூரி டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்ஸ், பாடங்களை நல்லா நடத்தலாம், அருமையான கல்லூரி, தொல்லை இல்லாதது என்று பெருமான் அந்த இடத்தை எனக்கு கொடுப்பதற்காகத்தான் பச்சையப்பன் கல்லூரியில எனக்கு கொடுக்கல. பரிந்துரை செய்தும் கூட, பல பேர் பரிந்துரை செய்தும் கூட பெருமான் அதை விரும்ப தடுத்தார். அதை விட உயர்ந்த இடத்தை உட்கார வைக்க வேண்டும் என்று பெருமான் திருவுள்ளம். அதுபோல நான் 31 ஆண்டு காலம் எந்த விதமான குறையும் இல்லாமல் இருந்தேன். அன்றைக்கு தான் நான் நினைச்சேன், பெருமானை நான் நம்பினால், நம்முடைய முயற்சியெல்லாம் விட்டுருங்க, பெருமானை மட்டும் நம்பினால் அவர் நமக்கு வழிகாட்டுவார். நீ முயற்சி செய்து அது தடை வந்தால் அது பெருமானுக்கு விருப்பம் இல்லைன்னு விட்டுடு. ஏதோ முயற்சி பண்ற, அது உனக்கு பெருமானுக்கு விருப்பம் இல்லை என்று பச்சையப்பன் கல்லூரிக்கு போகாமல் என்னை தடுத்து, பக்கத்திலே தான் சென்னைக்கு வந்தா உங்களுக்கு தெரியும், நுங்கம்பாக்கத்தில் தான் இறங்கணும். நுங்கம்பாக்கத்தில் இறங்கி தான் பச்சையப்பன் நான் படிக்க போனேன். நுங்கம்பாக்கத்தில் இறங்கி தான் வேலைக்கு போனேன். ஒரே இடம். மிகச்சிறந்த கல்லூரியில் 31 ஆண்டு காலம் அருமையா நம்ம இருந்தோம். நல்ல மாணவர்களை உருவாக்கினோம். நல்ல மாணவர்கிட்ட படிச்சாங்க. உலகமெங்கும் இருக்காங்க, எல்லா உலகத்திலும் இப்ப இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற வெளிநாடுகள், லண்டன்ல இருக்கிறாங்க, ஹாலண்டில் இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல 25 பேர் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. என்றால் இதெல்லாம் பெருமான் கொடுத்த வரம். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பாட்டை படிச்சுட்டு சும்மா போயிடக்கூடாது. ஆடி செய்வனார் அரிச்சகன் ஒருவன் நேர் அடைந்தான் பூதியின்தான் நமக்கு இது போல் இல்லை நிமித்தம்னா இல்லையா? இது போல நல்ல குறி நல்ல சகுனம் கிடையாது என்றால் உங்களுக்கு எப்படி வரலாம்? இது போல ஒரு கோயில சென்றால் விபூதி கொடுக்கலாம், அல்லது எங்கள் வீட்டில் இருக்கிற பொழுது தபால்ல யாராவது கோயிலுக்கு சென்று அந்த தபாலை உங்களுக்கு அனுப்பலாம்.
அல்லது பக்கத்து வீட்டுக்கார கோயிலுக்கு போய் வந்து விபூதி கொடுக்கலாம். ஏன் எப்படி வந்தாலும் உங்களுக்கு விபூதி வந்தது என்றால் அதை போல நிமித்தம் கிடையாது. இது என்னுடைய அனுபவத்தினால்தான் இப்ப என்னுடைய சொந்தத்தை தான் சொன்னேன். நான் சொந்த வாழ்க்கை தான் இப்ப சொன்னேன். ஏனென்றால் இப்படி அனுபவப்பட்டதாலே உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் உங்களை கேட்டால் ஒன்னொன்னு சொல்றீங்க. பெருமான் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலே அனுபவத்தை தருகிறார். அதனால்தான் இந்த கடவுள் நம்பிக்கை என்பது குறையாமல் இருக்கிறது. இப்படி படிக்கிறோம், சித்தாந்தம் படிக்கிறோம், சாத்திரம் படிக்கிறோம், திருமறை படிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் இருப்பதால் தான் அந்த இறை வழிபாடு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய இந்த வரலாற்று சொந்தமா இருந்தாலும் கூட, சொந்த புராணமா இருந்தாலும் அதை எங்க சொல்ல வேண்டியதா இருந்தது. அதனால் பெருமக்களே, உங்களை நான் சொல்ல, ஏன்னா நீங்கள்லாம் ஆழ்ந்த பக்தி உடையவங்க, ஆழ்ந்த பற்றுடையவங்க. இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாகத்தான் இந்த புராணங்களை படிக்கிறோம். மாணிக்கவாசருடைய வரலாற்றை பாடுகின்ற பரஞ்சோதியார், திருக்கோயிலிருந்து விபூதி வந்தால், விபூதி உங்களுக்கு கிடைத்தால் அது ஒரு நல்ல நிமித்தம். அப்ப என்ன பண்ணணும்? விபூதியை நம்பணும். வேற ஒண்ணு, எங்கே சென்றாலும் விபூதி இட்டுக்கிட்டு போனீங்கன்னா தடை கிடையாது. அதுதான் நமக்கு செல்வம், அதுதான் நமக்கு துணை என்று வைத்தோம். அதனால்தான் சிவசின்னங்கள்ல உருத்ராட்சத்தை கூட திருமுறைகளை எங்கேயோ 2-3 இடங்கள் தான் சொல்றாங்க, அதிகமா சொல்றது கிடையாது. ஆனால் திருநீற்று பதிகமே பாடினார் ஞானசம்பந்தர். எல்லா இடங்களும் திருநீற்றை பற்றி நிறைய இடங்களை சொல்லுகிறார். வெந்த நீர் இறையென பூசுவார்லாம் பாடுறாங்க. அதனால் திருநீர் என்பது பெரிய செல்வம். அதை நாம் நம்ப வேண்டும். என்பதற்காகத்தான் நம்பிக்கையில்லாத உங்ககிட்ட சொல்ல, என்ன நீங்களாம் நம்புறவங்க, மற்றவங்க நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி அனுபவம் ஒன்று இருக்கிறது என்று நம்பினால் பெருமான் உதவுவான். அதான் இந்த பாட்டை நான் படிக்கிற போதெல்லாம் எண்ணுவேன். நமக்கு பெருமான் கொடுத்தாரு, எப்படி அமைச்சராக இருக்க மாணிக்கவாசகருக்கு அந்த சிவகயத்தில் கொடுத்தார் என்று பரஞ்சோதியார் சொல்றாரோ, அதே போல நான் குறை வேண்டி நிற்கிறேன். மனசு வேற யாருக்கும் தெரியாது. நான் நாள்தோறும் வந்து போற மாதிரி நினைக்கிறாங்க மற்றவங்களாம். அவர் தினந்தோறும் வருவார் கோயிலுக்கு நினைக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு நான் போனது ஒரு வேண்டுகோள் வைத்து போனேன். இதான் பெருமானே, சென்னைக்கு போகிறதா இல்லையா, இன்டர்வியூ வந்திருக்குது, என்ன அனுப்புறியா இல்லையா என்று கேட்பதற்கு தான் போனேன். அப்பவே பதில் சொல்லிட்டார், அப்பவே கூறி கொடுத்து அனுப்பினார் என்றார். இது போல பல அனுபவங்கள். இது நான் ஒரு அனுபவம் முக்கியமா சொல்றேன். அந்த மாதிரி பெருமான் நம்மிடத்திலே இருக்கிறார் என்று எண்ணினால் எத்தனையோ அனுபவங்களை பெருமான் தருவான் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்துக்கு நான் சொல்றேன். பாடம் நான் கொஞ்சம் வேற செய்தி சொல்ல வேண்டியதா இருந்தது. அந்த சிவானுபவம் என்பதாலே சிவானுபூதிகளா இருக்கிற உங்களுக்கெல்லாம் சொன்னால் நல்லது, எனக்கு ஒரு திருப்தி என்பதனால்தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். எனவே ஆடி செய்வனாம் அருச்சகன் ஒருவன் நேரணைந்து ஊதையின்றனன் நமக்கு இதுபோல் இல்லை நிமித்தம் இது நன்னெறிக்கு ஏது. நல்ல நெறிக்கு ஏதுன்னா ஞான நெறிக்கு ஏதுதான். அப்ப என்ன அர்த்தம்? அங்க போகிறார், பெருமானவரை ஆட்கொள்ள போகிறார். அதை குதிரையாவது பண்ண அதை விட்டுட்டார். அதெல்லாம் மறந்தாச்சு. மறந்து ஈது நன்னெறிக்கு ஏது என்று இருகை ஏற்று அணிந்து வேதநாதனை இறங்கினார், விடை கொண்டு மீண்டார் என்று வருது. இனி அதற்கடுத்தெல்லாம் பாட்டு இருக்கிறது. நான் இங்க ஒன்று சொல்லி நான் இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். அதாவது, குதிரை வாங்க சென்றவரை திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்து கீழே இருந்து பெருமான் ஆட்கொண்டான்னு சொன்னா, அன்றைக்குத்தான் அவர் நினைக்கிறார், உடனே வந்தான் அல்ல, பல நாட்கள் நினைத்திருக்கிறார். பெருமானை எப்பொழுது எல்லாம் பாட்டெல்லாம் சொல்றார், எனக்கு அமைச்சர் பதவி பிடிக்கல, எப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ள போகிறா என்று பல நாட்கள் வேண்டி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் குதிரை வாங்க போற பொழுது என்ன நிற்பார்? ஒட்டகத்தை அனுப்பிச்சாச்சு, முதல்ல பொண்ணை ஏற்றி சுவை ஏற்றி அனுப்பிச்சாச்சு, இவர் பின்னால போறார். என்ன எண்ணிருப்பார்? பெருமானே, எப்பொழுது இந்த கட்டிலிருந்து விடுதலை செய்ய போகிறாய்? இந்த அரசியல்ல பகைவனை வெல்வதற்காக, படைகளை கொண்டு வருவதற்காக நான் போகணும். இப்போ குதிரையை வாங்கி கொண்டு படை நடத்துவதற்காக நான் இருக்கிறேன், எப்பொழுது என்னை நீ நடத்த போகிறாய் என்று மனமாக புடுங்கி போயிருப்பார். மனசுல ரொம்ப வெறுத்துதான் போயிருப்பார். சொல்ல போனார், அரண்மனையில சொல்ல போனதை கேட்க முடியல அவனால. பாண்டியன் உடனே அனுப்பிச்சுட்டான், ஆணையிட்டான், போய் உடனே குதிரை வாங்கி அனுப்பிட்டான். அங்க போய் நான் என்ன சொல்ல முடியும் என்று மனம் புடுங்கித்தான் செல்கிறார். பெருமான் தெரிந்து கொண்டார். நீண்ட நாட்களாக மனம் புடுங்குகின்றார் மாணிக்க வாசகர். அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆட்கொள்கிறார். திடீரென்று வந்து குருந்த மரத்துல இல்லை, அவர் வேண்டுகோளுக்காக வைத்தார். ஆனால் அவருக்கு தெரியும் இன்னும் சில காலம் அங்க இருக்கணும் இல்லையா. கைலாயத்திற்கு செல்லுகின்ற அப்பர் பெருமானை இது பொழுதல்ல உனக்கு, இது நேரம் அல்ல என்று திருப்பி அனுப்புறார் இல்லையா. காரைக்கால் அம்மையாரை திருப்பி அனுப்புறார் இல்லையா. அதே போல மாணிக்க வாசகரை ஆண்டு கொண்டுதான் விட்டுட்டு போகிறார். அவருக்கு தெரியும் அவர் வரமாட்டான்னு தெரியும்.
இருந்தாலும் ஆட்கொள்ளுவோம், உபதேசம் செய்து விடுவோம். ஆட்கொண்ட பின்னாலே துடிதுடித்து பின்னாலே தனக்கு வர எண்ணுவார். அமைச்சர் பதவியும் இல்லறத்தையும் பற்றெல்லாம் விட்டுவிட்டு வருவார் என்று எண்ணுதாலே அவர் ஆட்கொள்கிறார். கையாயத்திற்கு கூப்பிட்டு வரமாட்டான்னு தெரியும், இருந்தாலும் பின்னால வரப்போகிறார் அல்லவா. அவரை ஆட்கொண்டால் இது போன்ற திருவாசகம் நமக்கு கிடைக்கும். அவர் ஆட்கொள்ளதாலே அவருடைய பாடல்களாலே பல பேரை ஆட்கொள்ளப் போகிறார். பல பேருக்கு அது துணையா இருக்க போது அல்லவா என்று ஒருவரை ஆட்கொண்டால், அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, அதே போல ஒருவரை ஆட்கொள்கிறார். நல்லாறு ஒருவரை ஆட்கொள்கிறார். அவர் பொருட்டு எல்லாருக்கும் மழை பெய்வது போல எல்லாருக்கும் திருவாசகம் கிடைத்திருக்கிறது என்று நாம் அதை அனுபவிக்கிறோம். அது ஒரு நல்ல வழியாக, நன்னெறியாக நாம் பெருமானை அடைவதற்கு நல்ல வழியாக அந்த நூல் உதவுகிறது அல்லவா. அதனால் பெருமான் அங்கே ஆட்கொண்டு, திருவாதூரை ஆட்கொண்டு அங்கேயே குருந்த மரத்தின் கீழே ஆட்கொள்கிறார், உபதேசம் செய்கிறார். திருப்பெருநிலை விட்டு செல்கிறார். மீண்டும் நீ வா, பாடச்சிலம்பு கேட்கும் அப்பொழுது நீ வா என்று சொல்லிவிட்டு, தில்லைக்கு வா என்று சொல்லிவிட்டு செல்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அது வரையில் நாம் இன்றைக்கு 25வது பாட்டு, என்னை ஒரு 2 பாட்டு தான் நான் சொன்னேன். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொன்னதால அந்த பாடல் அதிகம் போகலை. 25வது பாட்டு. இனி அடுத்த பாடலை தான் நாம் வேகமாக நாம் சிந்திக்கலாம். அந்த சொன்னது போல ஒவ்வொரு பாட்டா படிக்க வேண்டாம், முக்கியமான பாடலை சொல்லி அந்த புராணம் எப்படி அமைகிறது என்பது மட்டும் நாம் படிக்கலாம். முதல் பாடலமாக வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்து மட்டும்தான் இருக்கு. அதற்கு பின்னால் தான் நரிவரியாக்கு இதெல்லாம் பின்னால் வருகிறது. அதனால் அதுவரையில் நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தி 25வது பாடலோடு நாம் நிறைவு செய்யலாம். மீண்டும் நமக்கு வருகின்ற திங்கட்கிழமை இந்த படலத்தை நாம் தொடர்ந்து படிக்கலாம் என்று கூறி நான் நிறைவு செய்கின்றேன். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஏன் நீங்க சொன்னது உங்க சொந்த அனுபவத்துக்காக சொல்லல, நாங்க உங்களை நம்பி இருந்தது இன்னும் திடமா திருமுறை பாடுறோம், திருநீறு பாடுறதுக்கு தான் நீங்க சொன்னீங்க. நன்றி ஐயா. உண்மைதான். நான் ஏதோ படிக்கணும்னு நினைக்க கூடாது இல்லையா. பெருமான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நமக்கு உதவுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம அந்த நம்பிக்கை வைக்கணும். அது ஒண்ணுதான். நேற்றுதான் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னவங்களை பத்தி, ரமணாயா வர்றப்ப ஏதோ கொஞ்சம் நஞ்சம் விலகிச்சு, பாலவராயா வந்தப்ப சுத்தமா உள்ளத்துல இருள் சுத்தமா போன மாதிரி இருக்கு. அது இன்னும் நம்பிக்கையா அவர் சொல்லித்தரும் போதே எங்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லாவே நிரூபிச்சுட்டேங்க. ஏன்னா நமக்கெல்லாம் கூட பெருமான் உதவுகிறான்னு சொன்னா அவரு மாணிக்கவாதி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் சொல்றார். அந்த மாதிரி இந்த காலத்துல நாமெல்லாம் பெரிய நிலை கிடையாது. நாமெல்லாம் சரி சாதாரணமா கொஞ்சம் பக்தி, நமக்கெல்லாம் உலகில் தான் அதிகம். ஏதோ சில நேரங்களில் பெருமானை எண்ணுகிறோம், ஆனா உண்மையா எண்ணுறோம். அந்த உண்மையாக கொஞ்ச நேரம் எண்ணுவதற்கு பெருமான் உடனே செவிசாய்த்து எவ்வளவு அருள் புரிகிறார், எவ்வளவு இங்கெல்லாம் வச்சிருக்கிறார். நான் தமிழ் படிக்கிற பொழுது ஏன் தமிழ் படிக்கிறேன், உங்களுக்கு தமிழ் படிச்சா வாழ்க்கை கிடையாதுன்னாங்க. எனக்கெல்லாம் விருப்பம் தமிழ் தான். அந்த காலத்துல 1965 BA தமிழ் போய் படிக்கிறேன். 3 பேர் தான் நாங்கள் படித்தோம். ஆனால் ஒருத்தர் கிறிஸ்துவர், அவர் ஏதோ அந்த கிறிஸ்துவ லயலா காலேஜ் வந்தவர். அவரு போட நானும் இன்னொரு மாணவர் 2 பேர் தான் அங்கே 2 பேர் தான் தமிழ் படித்தோம். ஆனால் ஆர்வம் படித்தோம். அவர் நல்ல நிலையில வந்தார், யூனிவர்சிட்டியில் அவர் இருந்தார். இப்போ இருக்கிறார், ரிட்டையர் ஆகிட்டார் என்ன மாதிரி. ஆனால் நல்ல நிலையில் நாங்கள் இருந்தோம். நல்ல வாழ்க்கை. எவ்வளவோ பேருக்கு உங்களை மேலாம் ஏன் பழகிறோம், தமிழையும் சைவத்தையும் படித்தனால்தான் உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு தொடர்பு இல்லை. உங்களோட எனக்கு என்ன தொடர்பு இருக்கு, ரமணாவோட எனக்கு என்ன தொடர்பு. ரமணாவை நான் சிங்கப்பூரில் பார்த்து, அவர் திருப்பரங்குன்றம் தான் அவர் இருந்தார். அவர் சொந்த ஊர் திருப்பெருந்துறை. ஆனால் அங்கே தான் நான் சிங்கப்பூர் தான் பார்த்தேன். என்னன்னா இந்த சின்ன பசங்க இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, இவ்வளோ பெருமான்மையில பக்தி. எல்லாம் உத்ராட்சம்லாம் போட்டு சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்ராட்சம்லாம் போட்டு விபூரிட்டு பெரிய முற்றோதில் ஓதுவாங்க. அப்படி வந்து சேர்ந்தவங்க அவங்க எல்லாம். அவங்க மூலமாக நான் இப்போ பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறேன். அவர் என்னை ரொம்ப அன்பாக, அப்பா திரும்ப அவருக்கு நல்லா தெரியும். அந்த பழக்கத்தில் தான் நீங்கள் எல்லாம் வந்து படிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறவங்களே உங்களை நான் பார்க்கணும், நான் தான் விரும்பி தான் கேட்டேன் அவர்கிட்ட. உங்களுக்கு எப்படி அதில் சங்கடம் இருக்கலாம், நீங்கள் ஏதாவது முறையில் இருக்கலாம், இருந்தாலும் கூட நான் விரும்பி உங்களை கேட்டது காரணம் இந்த மாதிரி இருக்க அன்பர்களுக்கு நாம் சிலவற்றை சொல்லணும் என்றுதான். வகுப்பு நான் 2 வகுப்பு நடத்தினா 3வது வகுப்பு இன்னைக்கு வந்திருக்கிறேன். 3 வகுப்பு பெரும்பாலும் திங்கள் வியாழனும் 3 வகுப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். குறைஞ்சாலும் 1 மணி நேரமா இருந்தாலும் ஏதாவது ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் தான் நம்ம இப்படி திருவாசகத்தை ஆரம்பித்தோம். திருவாசகத்தில் திருவிளையாடு புராணமே இப்போ சொல்லி கொண்டு வருகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கலாம். பெருமான் கொடுத்து வர முடியும்.
சிவா சிவா. அதான் உங்களையெல்லாம் நான் பெற்றது பெருமான் கொடுத்த வரம். நீங்க என்று சொன்னாலும் கூட இருந்தாலும் நல்ல அன்பர்கள் இல்லையா நீங்க எல்லாம். ஐயா சிரம் தாழ்த்தி திருவடி பாதம் தொட்டு வணங்கிறேங்க ஐயா. திருச்சி ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. சரி மறுபடியும் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யலாமா? திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருவடி பற்றியா எல்லாம் வணக்கமா? மஞ்சளம்மா வணக்கம். திருவடி வணக்கம். ராஜேஷ் வணக்கமா? கண்ணன் வணக்கம். கண்ணன் வணக்கம். திருவடி வணங்குறேங்க. வணக்கமா ராஜேஷ் வணக்கம். ஷியாமலா வணக்கமா? விஜயமா வணக்கமா? வணக்கம். சுபாஷி வணக்கம். ஷியாமலா வணக்கம். சுகி வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கமா? மான்விழி வணக்கமா? சந்திக்கலாம். எல்லாருக்கும் சந்திக்கலாம் வேண்டும். வணக்கம்மா.